செக்ஸ் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட். அண்மை காலங்களா சமூக ஊடகங்கள்ல பாடசாலை மாணவியர்கள் கற்பம், சிறுவயது பெண்கள் கற்பம் என்று பல்வேறுபட்ட செய்திகள் பரப்பப்படுகின்றன. உண்மையிலே வந்து கொண்டு இருக்கின்றன. சில எப்படியான விளைவுகளை எப்படியான பிரச்சனைகள் உருவாகும், அப்படியான சவால்கள் உருவாகும், எப்படி முகம் கொடுக்கலாம் என்பது விதமான பல்வேறு விடயங்களை நாங்கள் கூறலாம். எதிர்பார்க்க ஒரு நடத்தை உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்களை பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துங்க. அது எப்படியான சந்தர்ப்பங்கள், இப்ப எப்படியான சந்தர்ப்பங்கள்ல சிலர் உங்களோட தவறான நடத்தைகளை ஈடுபடலாம், அப்படியான சந்தர்ப்பங்களை ஊட்டிக்கொள்வோம். சில இளவயது கற்பங்களை. குட் மார்னிங். What is the meaning of sex education? Why is sex education important? ஏன் இந்த செக்ஸ் எஜுகேஷன் முக்கியத்துவப்படுது, அப்படி என்றால் என்ன, அது பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை தான் நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போகிறோம். அண்மை காலங்களா சமூக ஊடகங்கள்ல பாடசாலை மாணவிகள் கற்பம், சிறுவயது பெண்கள் கற்பம் என்று பல்வேறுபட்ட செய்திகள் பரப்பப்படுகின்றன. உண்மையிலே வந்து கொண்டும் இருக்கின்றன. சில விடயங்கள், சில செய்திகள் மூடி மறைக்கப்படுகின்றன. பாடசாலை சமூகத்தின் கட்டமைப்பு வளர்ச்சி காரணமாக சில செய்திகள் மூடி மறைக்கப்படலாம். இருந்த போதும் இப்படியான செயற்பாடுகளுக்கான காரணம் என்ன? ஒரு பாடசாலை விட்டு வர பிள்ளைக்கு ஒரு பொதி உண்டு, ஒரு கிஃப்ட் உண்டு. ஏன் ஒரு சமைத்த ஒரு உணவு ஒன்றை மூடி வைத்திருக்கிறோம். அந்த மூடி வைத்த உணவை அந்த பிள்ளைக்கு இதில் என்ன இருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம், இதில் என்ன இருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் என்று கேட்கும் போது அந்த பிள்ளைக்கு ஒரு ஆவா தூண்டப்படுகிறது. இது மூடி இருக்கிறதே, இதுக்குள்ள என்ன இருக்கும், இறைச்சி கறி சமைத்திருப்பாங்களா, இல்லை நமக்கு பிடிச்ச மீன் பொரியல் செய்து வைத்திருப்பாங்களா என்று அந்த பிள்ளைக்கு ஒரு எண்ண அலைகள் வந்து திரண்டு கொண்டு இருக்கும். ஆனால் அந்த சட்டியையோ அல்லது அந்த பொதியையோ திறந்து காட்டிய பிறகு இதுதானா அப்படி ஒன்று ஒரு ஏமாற்றப்படுறதும் ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணத்துக்குள்ளையும் அது போகும். ஸோ இந்த மூடி வைக்கிறதாலான் ஒரு பொருள் அல்லது ஒரு பொருள் வந்து தேடப்பட வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும். இந்த பொருள் ஒன்று மூடி இருந்தால் தான் அதற்கு என்ன இருக்குமோ, எப்படி இருக்குமோ, அதன் உருவம் எவ்வாறு இருக்கும் என்ற எண்ண அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுபோலதான் இந்த பாலியல் கல்வியும் வந்து அது பேசப்படக்கூடாது, அது உங்களுக்கு தேவையில்லை, இந்த வயது பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படி என்று மறைச்சு வைக்கிறதாலாம் இந்த பிள்ளைகளுக்கான ஆர்வம் வந்து மிகவும் தூண்டப்படுகிறது. பிள்ளைகளுக்கு இந்த வயதுல என்ன தேவை என்றது ஆசிரியர் சொல்லி கொடுக்கணும். அது மட்டுமல்லாமல் பிள்ளைகளுக்கு எந்தெந்த வயது கட்டங்கள்ல செக்ஷுவல் எஜுகேஷன் எந்தெந்த பிரிவா சொல்லி கொடுக்கணும் என்ற விஷயம் வந்து ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உதாரணமாக குட் டச், பேட் டச் எந்த வயதுல இருந்து எந்த வயது பிரிவினருக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கலாம். கட்டாயம் இப்போ அது தேவை. அது இருந்தால் தான் இப்போ பிள்ளைகள் ஒருவர தொடுதல் வந்து எப்படியான தொடுதல் என்றதை புரிஞ்சு கொள்ள முடியும். இப்படியா ஒவ்வொரு கட்டங்களாக பிள்ளைக்கு சில விடயங்கள், பாலியல் சார்ந்த சில விடயங்கள் போய் சேர நேரம் தான் பல்வேறுபட்ட அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 5 தொடக்கம் 8 வயது பிள்ளைகளுக்கு வந்து குட் டச், பேட் டச் அப்படியான இதுகளை சொல்லி கொடுக்கலாம். 9 தொடக்கம் 12 வயது பிள்ளைகளுக்கு வந்து பருவமடைதல் அப்படியான சில விஷயங்களை செக்ஷுவல் எஜுகேஷனுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி 13 தொடக்கம் 15 வயது பிள்ளைகளுக்கு இனப்பெருக்கம் சம்பந்தமாக, பரஸ்பரம், சமூக உறவு, மரியாதைகள் அப்படியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். அதோட அதுக்கு மேற்பட்ட வயது இடைப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து 15 தொடக்கம் 19 வயது பிள்ளைகளுக்கு வந்து பால்வினை சம்பந்தமான நோய்கள் எப்படி வருகிறது அது சம்பந்தமான விடயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். இப்படியா கட்டங்கட்டமாக பாலியல் சம்பந்தமான விடயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா அமையுது. இப்படியா பாலியல் கல்வி என்றது வந்து முக்கியமாக இந்த வயதிலாம் செய்யப்பட வேண்டும் என்றது இல்லை, இந்த வயதிலாம் கூறப்பட வேண்டும், போதிக்கப்பட வேண்டியது இல்லைன்னு முடிவெடுத்து கொள்ளணும். அடுத்தது வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போன் பாவனையால் ஏற்படுற பிரச்சனைகளையும் நடைமுறை வாழ்க்கையில் அது எப்படி செல்வாக்கு செலுத்துதுன்ற விஷயங்களையும் ஒரு ஆசிரியர் போதிப்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. மற்றது பிள்ளைக்கு வந்து சமூகத்தில் சில விடயங்கள் புரிந்தால் எப்படியான தண்டனைகள் கிடைக்கும், எப்படியான சட்டங்கள், சின்ன சின்ன சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை சட்டவியல் ரீதியான விடயங்களையும் கூறலாம். அதுக்கும் ஒரு வயது இருக்கு, ஒரு குறிப்பிட்ட வயதுகள் சம்பந்தமா அதுகளையும் கூறிக்கொள்ளலாம். மற்றது கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு வந்து எதிர்பார்க்கவர்ச்சியை பற்றி கூறலாம். எதிர்பார்க்கவர்ச்சியால் எப்படியான விளைவுகள் ஏற்படும், எப்படியான பிரச்சனைகள் உருவாகும், அப்படியான சவால்கள் உருவாகும், அது எப்படி முகம் கொடுக்கலாம் என்றது விதமான பல்வேறு விடயங்களை நாங்கள் கூறலாம். இப்போ எதிர்பார்க்கவர்ச்சி என்ற கூட இந்த ஹோர்மோன் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய உளவியல் பாதிப்புகளோட உளவியல் ஈர்ப்புகள் என்றது ஒரு முக்கியமான விடயமாக சொல்லப்படுது.
பிள்ளைக்குரிய எதிர்கால திட்டமிடுதலை உருவாக்கி கொடுங்க. அதாவது வந்து இப்போ எதிர்காலத்தில் பிள்ளைற இலக்கு என்னன்ற அந்த கோல் செட்டிங்கை வந்து பிள்ளைற மூலமே பிள்ளை எடுக்க வைக்கிறது ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுது. மற்றது தவறான ஒரு நடத்தை உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்களை பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துங்க. அதப்படியான சந்தர்ப்பங்கள் இப்போ எப்படியான சந்தர்ப்பங்களில் சிலர் உங்களோட தவறான நடத்தைகளில் ஈடுபடலாம், அப்படியான சந்தர்ப்பங்களை ஊட்டிக்கொள்ளுங்க. இப்போ சில இளவயது கற்பங்களை எடுத்து பார்க்குற நேரம் பிள்ளைகிட்ட விசாரணைகள் மூலம் சில கேட்குற நேரம் சொல்லுவாங்க, எனக்கு தெரியல அம்மா, அப்படி பக்கத்து வீட்டு மாமா வந்து கிளி காட்டுறேன்ட்டு சொன்னார், குருவி காட்டுறேன்ட்டு சொன்னார், நானும் போனேன், என்ன நடந்துட்டு தெரியும். அப்படியான சில பிரச்சனைகளும் நடந்திருக்கு. அப்போ அந்த பிள்ளைக்கு தெரியணும் எந்த சந்தர்ப்பத்தில் இப்படியா நடந்து கொள்ளணும்ன்ற விதங்கள் அந்த பிள்ளைகளுக்கு புரிந்து கொண்டால் அந்த பிள்ளை அந்த இடத்துக்கு செல்லவோ அல்லது செல்ல முயற்சிக்கவோ முடியாது. இப்படியாக உடலியல் மாற்றங்களை பிள்ளை புரிந்து கொண்டு தவறான நடவடிக்கைகளுக்குள்ளும் ஈர்க்காமல் பிள்ளையானது இளவயது கற்பம் போன்றவற்றிற்குள்ளும் ஈடுபடாமல் பிள்ளை தனது கல்வி நடவடிக்கைகளில் எதிர்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக இந்த பாலியல் கல்வி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதே எனது ஆதங்கம். ஒரு சில பெற்றோர்களும் அல்லது பாதுகாவலர்களும் பிள்ளை துஷ்பிரயோகப்படுவதற்கு மறைமுகமான காரணங்களாக இருக்கிறார்கள். அது பிள்ளைக்கே தெரியாமல் நடக்கலாம். அதாவது இப்போ பிள்ளை போகும்போது நம்மட ஐயா தான் கூப்பிட்றாரு, போயிட்டு வாமா, என்னவோ குருவி காட்ட போறாராம். ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களும் துஷ்பிரயோகங்களும் உருவாகக்கூடாது என்பதால் பாலியல் கல்வி வந்து கட்டங்கட்டங்களாக பிரிக்கப்பட்டு மாணவர்களிடையே கொண்டு செல்லப்பட வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக அமைகிறது. நன்றி. மக்களின் ஆரோக்கியமே பயிரின் வளர்ச்சிக்கு வித்திடும் என்பது போல ஆரோக்கியமானதும் பொறுப்பானதுமான பெற்றோரின் கண்டிப்பு மற்றும் வழிகாட்டலே பிள்ளைகளின் சரியான வளர்ச்சி பாதைக்கு உதவும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அனைவரும் ஒரு தடவையேனும் வாசித்திருக்க வேண்டிய முக்கியமான புத்தகங்களில் சில: பின்லாந்து காட்டும் வழி, ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன், பணம் சார் உளவியல், எளிய மொழியில் உளவியல் ஆலோசனை, பிரைட் பற்றிய